ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூரி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பு போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பூரி வந்து நமக்கு சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஹார்டாயிரும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. இப்போ இன்னும் மாவுக்கு தண்ணி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்ல ஈரப்பதமாக இருக்குது. இப்போது நமக்கு தண்ணி போதும், நமக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை நல்லா பிணைஞ்சு நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்த அளவுக்கு பூரி வந்து உப்பி வரும். நம்ம சரியாக பிணையாட்டினா பூரி வந்து உப்பவே உப்பாது. இதை நல்லா போட்டு பிணைஞ்சிக்குவோம். இங்கே பாருங்கள், மாவு இன்னும் நல்லா பிணையணும். அது கொஞ்சம் மாவு ஊறணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்படி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சிரும் மாவு மேலே. இப்போ இது நல்லா ஊறட்டும். நம்ம குருமாவை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்குது, நல்லா கத்தியில் கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது நம்ம இங்கே கிளறும் போதே வந்து உடஞ்சிரும். நம்ம எதுக்கும் கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மசிச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் இதாகிடும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு செவக்கட்டும். பாருங்கள், செவந்து வந்துடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கக்கூடாது. பூரி குருமாவுக்கு லைட்டாக தான் வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் கிளறிட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தூள் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது 2 பேருக்குன்னா இது ஓகே. இப்போது 5 பேர் சாப்பிடணும், 6 பேர் சாப்பிடணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இந்த மாதிரியும் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு கொஞ்சம் கிரீமியாக வேணும், கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது ஃபஸ்ட் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போது நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குருமாவில் சேர்க்கணும். நல்லா கலந்துக்குவோம் கட்டி இல்லாமல். இப்போ குருமா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த மாவை ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா திக்னஸ்க்காக ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுவோம், இல்லைன்னா கட்டி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துருக்கு நமக்கு குருமா. நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்னும் கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் க்ரீமியாகும். கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கா இல்லைன்னு. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், குருமா ரெடி. பூரி குருமா ரெடி. அடுத்து பூரி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறியிருக்கும், பார்க்கலாம். இதை இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பூரி ஊப்பி வரும். பாருங்கள், லைட்டாக மாவு மேலே தூவி விட்டு
இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ மாவு நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருண்டையை வந்து மாவில் அப்படி பண்ணிவிட்டு அதை நமக்கு ஒட்டாமல் வரும். நானே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம தேய்ச்சிக்குவோம். ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டோம். இது காயட்டும். இப்போ தேய்ச்சிக்கிட்டாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை சேர்த்துக்கலாம். தேய்ச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி போட்டுருக்குன்னு போடணும். நம்ம இப்படி ஆயிலை வந்து மேலே இப்படி விட்டுக்கணும். நம்ம பிணையில பொறுத்து இருக்குது நமக்கு பூரி உப்பி வர்றதுக்கு. பாருங்கள், போட்டோடனே நல்லா நமக்கு உப்பி வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும்.